வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. காட்டு தீ பரவற மாதிரிங்க, ஒரு யானை மதம் முடிச்சு காட்ட அழிக்கிற மாதிரி ஈரான் துவம்சம் செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலை. ராத்திரியும் பகலும் கல்ஃப்ல குண்டு, இங்கே குண்டு, அங்க குண்டு போட்டு பொழந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் 5 வருஷத்துக்கு மீள முடியாத பொருளாதாரம் பின்னடைவு சந்திச்சிருக்கு. இன்னொரு பக்கம் என் விமானத்தை தொட்டுக்க ஆள் இல்லைங்க, இது வரைக்கும் ஒருத்தன் தொடல அப்படின்னு மாறுதட்டி கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய ராணுவ விமானம், ஒரு விமானம் 1000 கோடி, அந்த விமானத்தை போட்டு பொழந்துருச்சு. யாரு? ஈரான். என்னங்க நடக்குது? ஆஸ்பத்திரியில இருந்து நேற்று ராத்திரி வர்றீங்க, நியூஸ் லைவ் ஓடிக்கிட்டு இருக்குங்க. லைவ்ல போயிட்டு இருக்காங்க போற. இங்க டெல் ஆபீஸ்ல போட்டு பொழந்துட்டு இருக்காங்க, அதாவது இஸ்ரேலோடைய தலைநகரத்துல. இன்னொரு பக்கம் கல்ஃப்ல போட்டு டம்மு டம்மு, இங்கிட்டு டம்மு, எல்லா பக்கமும் குண்டு வெடிக்குதுங்க. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி போட்டு பொழக்கிறாங்க. பார்க்கவே கொடூரமா இருந்துச்சுங்க, பயமா இருந்துச்சு பாக்குற நமக்கே. ஐயோ, அந்த மக்கள் எப்படி இருப்பாங்களோன்னு. ஜெருசலேம் நகர் இருக்கு இல்லையா, இயேசு பிறந்ததாக நம்பப்படுகிற ஜெருசலேம் நகர் இஸ்ரேல்ல தான் இருக்கு. அந்த இஸ்ரேல்ல, அந்த ஜெருசலேம் நகர்ல ஒரு மணி நேரத்துக்கு 6 தடவை 7 தடவை விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது குண்டு விழுக போகுது அப்படின்றத எச்சரிக்கக்கூடிய சவுண்ட், அந்த சைரன் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நகரமே தூங்கல, இரவு முழுக்க சைரன் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. மக்கள் ஓடி ஒளிஞ்சிட்டே இருக்காங்க. ஒரு தூக்கம் இல்லாத ஒரு இரவை தந்திருக்கிறது இஸ்ரேலுக்கு ஈரான். இதுல பெரிய பின்னடைவு என்ன இஸ்ரேலுக்குன்னா, இஸ்ரேலின் கைஃபா என்று சொல்லப்படுகிற இடத்துல இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை முழுவதும் முடிஞ்சிச்சு. டம்முனு குண்டை போட்டு முடிச்சாச்சு. அவங்க கதறாங்க, ஐயோ எங்க எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்தெல்லாம் முடிச்சிட்டாங்க இது ஈரான், இதன் மூலமாக எங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்று இஸ்ரேல் வாயை விட்டு கதற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஈரான் என்ன சொல்லிருக்காங்க? எங்கள் எரிசக்தி நிலையங்கள் மீது நீங்க தாக்குதல் நடத்துனீங்க, எங்க எரிசக்தி நிலையத்துல நீங்க தாக்குதல் நடத்துறதுனால உங்க மேல நாங்க தாக்குதல் நடத்திருக்கோம், இந்த தாக்குதல் நிக்காத, ஞாபகம் வைங்க அப்படின்னு மிரட்டி விட்டுருக்கு ஈரான். இதுல கத்தார்ல எண்ணெய் வயல்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், பெரிய பெரிய நிறுவனங்கள் மேல தொடர்ந்து குண்டு விழுந்துருச்சு. கத்தார்ல இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் உட்பட பல எண்ணெய் நிறுவனங்கள் மேல குண்டு விழுந்துருச்சு. 10 எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 3 இருந்து 5 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை இந்த ஏரியா, கல்ஃப் மட்டும் இல்ல, இந்த ஆசிய கண்டத்துல இருக்கிற பாதி மட்டும் இல்ல, மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிற எல்லா நாடுகளும் சந்திக்க போகுது. 5 வருஷத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறோம். உலக நாடுகளுக்கு அதிகமான எரிவாயுவை ஏற்றுமதி செய்யறது கத்தாரு. இப்ப அதனுடைய உற்பத்தியில ஓட்ட விழுந்துருச்சு. இப்ப உலக நாடுகளுக்கு இந்த ஒரு 18 இருந்து 20 வரைக்கும் ஒரு அந்த கணிசமான உற்பத்தி குறைய போகுது. அப்ப கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும், கேஸ் விலை ஏறும். இது ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் உண்டு. கத்தார் மட்டும் இந்த போரால $20 பில்லியன் மதிப்புள்ள அத்தனை தொழிலை இழந்திருக்காங்க. பல நாடுகளோடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இத்தாலி, சீனா, பெல்ஜியம், இன்னொரு பக்கம் தென்கொரியா, இப்படி பல நாடுகள்ல ஒப்பந்தம் போட்டிருக்கு கத்தாரு, நாங்க உங்களுக்கு கேஸ் கொடுக்கறோம்னு. இப்ப அந்த ஒப்பந்தங்கள்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, மிகப்பெரிய பேரழிவாய் போச்சு. கத்தார் கிட்ட இருந்து தான் இந்தியா 20% கேஸ் வாங்கிட்டு இருக்கோம். அவங்க உற்பத்தி பண்ற கேஸ்ல 20% கத்தார் வாங்குறோம். இப்ப அங்க ஓட்டையாச்சுன்னா இந்தியாவுக்கும் முடிவு காலம் வந்தது. இதான் உண்மை, புரியுதுங்களா? தாங்க முடியாம ஒட்டுமொத்தமாக எண்ணெய் வயல்களும் பற்றி எறியறதுனால பெரிய அளவுல இந்த பெட்ரோல், டீசல், அந்த தட்டுப்பாடோட இல்லாம கேஸ் எல்லாமே, குரூட் ஆயில், தாறு கீறு அவ்வளவு தாறுமாறா ஏறப்போகுது. நீங்க பெட்ரோலிய பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ அது பூரா தாறுமாறா விலையேறப்போகுது. நெதன்யாகு உடனே ஈரானுக்கு சொல்லியிருக்காரு, ஈரான் மக்கள் இன்னொரு புரட்சிக்கு தயாராகுங்கள், உங்களுடைய இன்னொரு விடுதலைக்கு தயாராகுங்கள். ஆமா ஆமா, நெதன்யாகலாம் நல்ல ஆளு, நெதன்யாகலாம் நல்ல தலைவர். ஆனா ஈரானுக்குள்ள இருக்கவங்க மட்டும் கேட்டவங்க. அவன் நாட்டு பிரச்சனை அவன் பாத்துக்கிட்டோம், உங்க சோழியை நீங்க பாருங்க மிஸ்டர் நெதன்யாகு, நீங்களே உசுரோட இருக்கீங்களான்னு ஊரே சந்தேகப்பட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு வாயில் அடிச்சிருக்கு உலக நாடுகள். இதுக்கு இடையில ட்ரம்புக்கு நெதன்யாவுக்கும் மல்லுக்கட்டு ஆகி போச்சு. ட்ரம்புக்கு நெதன்யாவுக்கும் பயங்கரமான சண்டை. ட்ரம்ப் கூப்பிட்டு தோழமை நாடுகள் வரல, ஹார்மோஸ் நீரிணையை எப்படியாவது மீட்கணும், நீங்க எல்லாம் போர்க்கப்பலை அனுப்புங்க, நாமெல்லாம் போய் ஜெயிச்சு அந்த நீரணையை மீட்டு நம்ம பக்கம் வச்சுக்கலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா உலக நாடுகள் உதவல, எந்த நட்பு நாடும் கூட நிக்கல. இதுல காண்டாயிட்டாரு நம்ம அண்ணன் ட்ரம்ப். காண்டானவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த நாடுகளை பூரா எச்சரிச்சு நீங்க எல்லாம் எப்படி அழிய போறீங்கன்னு பாருங்க, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடைக்காதுன்னு சாப விட்டவரு கடைசியில எங்க வந்து சண்டை போடுறாரு? நெதன்யாகிட்ட, இஸ்ரேல் கிட்டே சண்டைக்கு வந்துட்டாரு. இஸ்ரேல்கிட்ட என்ன சொல்றாரு, இங்க பாரு,
ஈரான்ல இருக்கிற எண்ணெய் வயல்கள் மேலேயோ எண்ணெய் ஆலைகள் மேலேயோ குண்டு போடக்கூடாது. ஒரு போரை வச்சு பொருளாதாரத்தை அழிக்கிறத ஒருபோதும் நான் விட மாட்டேன். யாரு? ட்ரம்ப் சொல்றாப்ல. யாருகிட்ட? நெதன்யாகு கிட்ட. ரெண்டுமே கூட்டுக்களவாணிங்க, ரெண்டுமே உலக உயிர்கள் மீது அக்கறையற்றவர்கள், ரெண்டுமே வியாபாரிகள், ரெண்டுமே அடியாட்கள். இந்த ரெண்டு நாடு சேர்ந்து உலகத்துக்கு டீச் பண்ணுதுங்களாம். இப்ப சண்டை போட்டுக்கிட்டு நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே பேய்க்கும் சண்டை. அதுதான் ட்ரம்பும் நெதன்யாவும் போட்டிருக்கிறாரு. நான் உலக நாடுகள் பொருளாதார இழப்பதை நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பெரிய பேரிழப்பே ஒன்னால வந்ததுதான் சாமி. ஒன்னு யாரு இங்க வர சொன்னது? நெதன்யாவை எப்படி அடிக்கணும் ஈரானுக்கு தெரியாதா? நீ எதுக்கு இடையில வந்து மண்டையை காமிச்சிட்டு உட்காந்துருக்க? என்னையும் கொட்டுன்னு. இதுக்கு இடையில மிக முக்கியமான செய்தியும், உலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்திய செய்தியும், அப்படியே அமெரிக்காவை நெஞ்சு வலி வர வைக்கிய செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்காவின் இந்த விமானத்தை யாராலும் தொட்டு பார்க்க முடியாது. அவ்வளவு நவீன கட்டமைப்புகளோடு இருக்கிற விமானம். இந்த விமானத்தின் மீது இதுவரை ஒரு நாடும் அந்த விமானத்தை அடிக்க முடியல, அந்த விமானத்தை அழிக்க முடியல, தொட்டு கூட பார்க்க முடியல. அப்படியான ஒரு அதி நவீன ஒரு விமானம், போர் விமானம். இதுதான் அமெரிக்கா வச்சிருக்கு. ஒரு விமானம் 1000 கோடி ரூபாய். அவ்வளவு நவீன தொழில்நுட்பத்தோடு அது இயங்கக்கூடியது. இதுவரைக்கும் எந்த போர்லையும் அமெரிக்காவினுடைய இந்த விமானத்தை தொடல யாரும். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சக்தி வாய்ந்த, இந்த அதி நவீன, இந்த மிகப்பெரிய போர் விமானத்தை முடிச்சு விட்டுருக்காங்க. யாரு? ஈரான். இதுக்கு யாரு பின்னாடி நின்று உதவுனாங்கன்னு பத்திரிகைகள் அங்கங்க படிக்க முடியுது. ரஷ்யாவும் சீனாவும் இந்த பேட்டர்னை, இந்த இப்படிதான் இயங்குது அப்படின்னு அந்த விமானத்தினுடைய பேட்டர்னை, அதுக்குள்ள இருக்கிற அத்தனை குட்டி குட்டி நவீன தொழில்நுட்பத்தை குறித்தெல்லாம் மொத்தமா இவங்களுக்கு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு அது குறித்த புள்ளி விவரத்தை கொடுத்துட்டாங்க. அதை அவங்க வச்சு அடிச்சு முடிச்சு விட்டாங்க அப்படின்னு. உலகத்திலேயே முத அமெரிக்காவினுடைய F-35 என்று சொல்லக்கூடிய நவீன வகையான அந்த விமானத்தை முதல்ல அடிச்சு துவம்சம் பண்ண ஒரு நாடு எதுனா ஈரான் தான். இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய அந்த விமானத்தை யாருமே தொட்டதே இல்லை. ஆனா முதல்ல அடிச்சு காலி பண்ணி உட்கார வச்சது ஈரான். இப்ப உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் உண்டு. நாம தான் பெரிய ஆள்னு ஆடக்கூடாது. அதுல என்ன சொல்றாங்க? இந்த விமானம் அதிநவீனம் மட்டும் கிடையாது, கடுமையான ஸ்பீட்ல போகணும். சர்க் அப்படின்னு போற அளவுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கிற விமானம். அதெல்லாம் தாண்டி அடிக்கவே முடியாது. காரணம், இது செங்குத்தா வந்து இறங்குமா. விமானம் எப்படி இறங்கும்? இப்படித்தானே வந்து இறங்கும். ஆனா இது செங்குத்தா இப்படி இறங்குமா. அவ்வளவு டெக்னிக்கலான ஒரு விமானம். முக்கியமாக பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை அதுக்குள்ள நிறைய வச்சிருக்கிறாங்க. அது பயங்கரமான ஒரு விமானம் சொல்லப்படுது. ஆனா நொட்டாங்கையில தட்டி முதல்ல அமெரிக்காவினுடைய போர் விமானத்தை துவம்சம் பண்ணி தூக்கி எறிஞ்சது யாருடான்னா ஈரான் என்ற சூழலை உருவாக்கி இருக்கிறது. அப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? நேத்து முழுக்கங்க ஒட்டு மொத்தமா போட்டு துவம்சம். இங்கிட்டு இஸ்ரேலுடைய தலைநகர், அங்கிட்டு ஜெருசலேம், இங்கிட்டு கல்ஃப் நாடுகள் போட்டு பொழந்துட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாரு, நாங்கெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லையோ. இத 15 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுச்சியா ஈரானு. நீ வாங்கின அடி தாங்க முடியாம எடுத்தோ உளறிக்கிட்டு இருக்கு கண்ணாடியை பார்த்து அப்படின்ற சூழல்ல இருக்கு. ஈரான் ஒரு நல்ல பாடத்தை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கத்துக் கொடுக்குது. இனி போர் நினைச்சாலே இந்த ரெண்டு நாடும் பயப்படணும். அந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கு.